ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, MongoDBஸ்ல வந்து எப்படி குவெரீஸ் ரைட் பண்ணலாம்? அதாவது நம்ம MongoDB இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. ஸோ MongoDBல குவெரீஸ் ரைட் பண்ணி எந்த மாரி அவுட்புட் குடுக்குது? எப்படியெல்லாம் என்னென்னலாம் குவெரீஸ் ரைட் பண்ணலாம்? அப்படின்றது எல்லாமே நம்ம டோட்டலா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்ட் 1ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து MongoDB காம்பஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, கீழ Mongo SH அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். இத அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. நம்ம இங்க தான் குவெரீஸ் ரைட் பண்ண போறோம். சரிங்களா? இங்க தான் நம்ம குவெரீஸ் ரைட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து லைக் ஃபர்ஸ்ட் குவெரி நான் என்ன சொல்றேன்னா, லைக் எஸ்ஹெச் ஷோ உங்களுக்கு தெரியும். ஷோ டிபிஎஸ் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஷோ டிபிஎஸ் அப்படின்னா டிபிஎஸ்னா டேட்டாபேஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? இங்க இருக்க அவைலபிள் டேட்டாபேஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இந்த குவெரீஸ் ரன் பண்ணும்போது, இந்த குவெரி ரன் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஃபியூ டேட்டாபேஸஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டாபேஸ் எல்லாமே வந்து இங்க காட்டும். ஆல்ரெடி டிஃபால்ட் டேட்டாபேஸ் ஒரு 2, 3 வரும். அதுவும் காட்டும். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இங்க கிரியேட் டேட்டாபேஸ் கமாண்ட்லாம் கிடையாது. நீங்க யூஸ் குடுத்துக்கலாம். இப்ப யூஸ் குடுத்து ஒரு டேட்டாபேஸ் நேம் குடுக்குறீங்க. இப்ப நான் வந்து இப்ப என்னன்னா ஒரு சாம்பிள் அப்படின்னு குடுக்குறேன். சாம்பிள் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் நேம் குடுக்குறேன்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க சாம்பிள் அப்படின்னு குடுக்குறீங்கன்னா, யூஸ் குடுத்து குடுக்கும்போது ஆல்ரெடி அந்த டேட்டாபேஸ் அங்க இருந்துச்சு அப்படின்னா, அந்த டேட்டாபேஸ்ல நம்ம குடுக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த டேட்டாபேஸ்ல சேவ் ஆக ஆரம்பிச்சுரும். இல்ல அப்படின்ற பட்சத்துல புதுசா, அதாவது நீங்க குடுக்குற நேம் வந்து ஒரு புதுசான நியூ நேமா குடுக்குறீங்க அப்படின்னா, புது டேட்டாபேஸ் கிரியேட் ஆயி, கரண்ட்லி அந்த டேட்டாபேஸ்ல போய் MongoDB லைக் வந்து அந்த கர்சர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணாலும், அந்த டேட்டாபேஸ்க்குள்ள தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருந்தா இருக்க டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணும். இல்ல அப்படின்ற பட்சத்துல புதுசா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும். இப்ப சாம்பிள்ன்ற டேட்டாபேஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட இல்ல. இப்ப நான் யூஸ் சாம்பிள் குடுத்து என்டர் குடுத்தேன்னா, புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருச்சு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்விட்ச் டூ சாம்பிள் அப்படின்னா, லெஃப்ட் சைடு பாருங்க சாம்பிள் அப்படின்னு வருதுங்களா? அப்ப வந்து கரண்ட்டா இந்த டேட்டாபேஸ்க்குள்ள தான் வந்து இருக்கு இப்போ. இப்ப இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அந்த டேட்டாபேஸ்க்குள்ள அப்படின்னு செக் பண்றதுன்னா, ஷோ கலெக்ஷன்ஸ்ன்னு குடுக்கலாம். ஷோ கலெக்ஷன்ஸ் குடுத்து ரன் பண்ணீங்கன்னா, இங்க எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம எந்த கலெக்ஷனும் கிரியேட் பண்ணல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள வந்து கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, டேபிள் மாதிரி, SQL டேபிள் மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா தான், அதுக்குள்ள வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரிங்களா? இப்போ ஷோ கலெக்ஷன் குடுக்கும்போது ஆல்ரெடி எந்த கலெக்ஷன்ஸ் இல்ல. அதனால தான் எம்ப்டியா காட்டுது. இப்போ புதுசா நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கங்க. ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்ஷன் நான் கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அத எப்படி கிரியேட் பண்ணணும்னா, db டாட் கிரியேட் கலெக்ஷன் குடுத்து, dbனா டாக்குமெண்ட் db லைக் MongoDB. db டாட் கிரியேட் கலெக்ஷன் குடுத்து, அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷனோட நேம் குடுங்க. இப்ப நான் ரெக்கார்ட்ன்னு சொன்னேன்னா, ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்து, என்டர் குடுத்தேன்னா, ஓகே அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ கலெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ரெக்கார்ட் அப்படின்ற கலெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நான் இப்போ வந்து ஷோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணீங்க அப்படின்றப்போ, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ரெக்கார்ட் அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்க அவைலபிளா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கலெக்ஷன வந்து டெலீட் பண்ணணும் அப்டின்னா, எப்படி நீங்க டெலீட் பண்ணலாம் அப்டின்னா, db டாட் கலெக்ஷன் நேம் குடுங்க. கலெக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட். ரெக்கார்ட் குடுத்து, ட்ராப் குடுத்து, ஃபங்ஷன் மாரி குடுத்துட்டீங்க அப்டின்னா, db டாட் ரெக்கார்ட் குடுத்து ட்ராப் குடுத்தீங்க அப்டின்னா, என்ன ஆயிரும்? டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் அங்க இருக்காது. சரிங்களா? ஸோ இப்ப எனக்கு அது தேவைப்படுறதுனால நான் அகைன் கிரியேட் பண்றேன். db டாட் கிரியேட் கலெக்ஷன். இப்ப நான் வந்து சேம் அதே ரெக்கார்ட்ன்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்டர் குடுத்தேன்னா, ஓகே 1 கிரியேட் ஆயிருச்சு. சரிங்களா? இப்போ ரெக்கார்ட்ன்ற கலெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிபின்றது குடுத்துக்கங்க. டிபின்றது குடுத்துட்டு கலெக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுங்களா? ஸோ கலெக்ஷன் நேம் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்சர்ட் 1 குடுங்க. அதாவது ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் 1 குடுக்கணும். நெறைய வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் மணி குடுக்கணும். நான் இன்சர்ட் 1 குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்க வந்து JSON டாக்குமெண்ட் தான். ஸோ கீ அண்ட் வேல்யூ பேர்ல தான் வேல்யூஸ் குடுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு கீ அண்ட் வேல்யூ பேருக்கு ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல நான் வந்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா, நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரேண்டமா ஒரு நேம் குடுக்குறேன். அகிலன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அகிலன்.
ரேண்டமான நேமு, தென் ஏஜ் குடுக்குறேன். ஏஜ் வந்து ஒரு 28. சேலரி சேலரி ஒரு 60,000. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபியூ என்ட்ரீஸ் மட்டும் குடுத்துருக்கேன். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டாக்குமெண்ட். இப்ப இந்த டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்றேன். அப்புறம் என்டர் பிரஸ் பண்ணேன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, அக்னாலெட்ஜ்டு ட்ரூ அப்படின்னு வருதுங்களா? இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கான ஆப்ஜெக்ட் ஐடி. சரிங்களா? இப்போ ஒரு ஒரு டேட்டா வந்து லைக் ஒரு ரெக்கார்ட் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ரெக்கார்ட் அப்படின்ற கலெக்ஷன்க்குள்ள. இப்ப இத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, டிபி டாட் ரெக்கார்ட் குடுங்க. டாட் குடுத்து ஃபைண்ட் குடுத்துட்டு, ஸோ எம்ப்டியா வந்து பேரெந்தசிஸ் போட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நேம் அகிலன், ஏஜ் 28, சேலரி 60,000 அந்த கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க அதாவது ஒரு ஒரு டாக்குமெண்ட் நீங்க ஆட் பண்ணும்போதும், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் ஐடி இங்க இருக்கு. சரிங்களா? தென் இதே வந்து மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, டிபி டாட் அதே ரெக்கார்ட்ன்ற கலெக்ஷன் நேம் குடுத்துக்கங்க. இந்த வாட்டி இன்சர்ட் மனி குடுங்க. இன்சர்ட் மனி குடுத்துட்டு, தென் இப்ப என்ன பண்ணுங்க, நெறைய வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டா தான் குடுக்கணும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்துரணும். அதுக்கப்புறம் நீங்க வேல்யூஸ் வந்து குடுக்க ஆரம்பிங்க. நேம் நான் இப்போ வந்து ஜோஷ்ன்னு குடுக்குறேன். ஜோஷ். தென் நெக்ஸ்ட் இந்த பெர்சனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து ஒரு 40 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. தென் ஃபாலோட் பை இந்த பெர்சனுக்கு வந்து சேலரி குடுக்குறேன். சேலரி வந்து ஒரு 40,000. 40,000. தென் அதுக்கப்புறம் ஜாப் ரோலும் குடுக்குறேன் நான். ஜாப் ரோல். ஜாப் ரோல் என்ன குடுக்குறேன், சேல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெர்சன் 40,000 சேலரி வாங்குறாங்க. லைக் சேல்ஸ்ல இருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அகிலன்ற பேருக்கு ஜாப் ரோல் குடுக்கவே இல்ல. இங்க வந்து ஜாப் ரோல் குடுத்துருக்கேன். அப்ப இங்க எக்ஸ்ட்ரா ஒரு கீ பேர் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் சேம் அதே கலெக்ஷன்குள்ள தான் சேவ் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கங்க. சேம் அதே கலெக்ஷன்குள்ள தான் நம்ம சேவ் பண்றோம். ஆனா இந்த இடத்துல ஒரு கீ வேல்யூ பேர் எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இன்னொரு டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்றேன். நான் சொன்ன மாரி இந்த இன்சர்ட் பண்ணி குடுக்கும்போது மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் குடுக்கணும். இங்க ஒரு நேம் குடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டான்லி ஜஸ்ட் காமன் ரேண்டமா ஒரு நேம் குடுத்துருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா, பெர்சனோட ஏஜ் வந்து 25 குடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சேலரி ஒரு 50K குடுக்கலாம். லைக் 50,000. ஓகேவா? அண்ட் தென் வந்து நான் இவங்களுக்கு வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் குடுக்குறேன். மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஓகே. சிங்கிள். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டேட்டாவும் ஒரு ஒரு மாரி லைக் சேலரி காமனா குடுத்துருக்கோம். நேம், ஏஜ், சேலரி காமனா இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா, ஜோஸ்ன்ற பெர்சனுக்கு ஜாப் ரோல் குடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. அண்ட் தென் வந்து ஸ்டான்லின்ற பெர்சனுக்கு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து நம்ம லைக் ஒரு கரெக்ட்டான நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாரி எஸ்கியூஎல் நம்ம எடுக்க கிடையாது. நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல கீ வேல்யூ பெர்ஸா குடுக்குறோம். ஒரு டாக்குமெண்ட்ல கீ வேல்யூ பெர் 3 இருக்கு. இன்னொரு டாக்குமெண்ட்ல கீ வேல்யூ பெர் 4 இருக்கு. பட் அதெல்லாம் இங்க ப்ராப்ளமே இல்ல. நம்ம எப்படி குடுத்தனாலும் இங்க அக்செப்ட் ஆயிக்கும். என்டர் குடுத்தோம்னா அது அப்படியே ஸ்டோர் ஆயிரும். பாத்தீங்களா 2 ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணதுனால 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் லைக் 2 டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா, இது எப்படி பார்க்கலாம்? லைக் இந்த அவுட்புட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, டிபி டாட் ரெக்கார்ட்ன்னு குடுங்க. ரெக்கார்ட்ன்றது நம்ம கலெக்ஷன் நேம். இப்ப ஃபைண்ட் குடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ அகிலன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது இன்சர்ட் 1 வச்சு, அடுத்து இன்சர்ட் மெனி வச்சு ஆட் பண்ணோம். ஸோ இன்சர்ட் 1 குடுத்தா இந்த மாரி தான். ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இன்சர்ட் பண்ண முடியும். பட் இன்சர்ட் மெனி குடுத்தீங்கன்னா, இந்த மாரி மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரே டைம்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட MongoDB queries பார்ட் 1 எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவரிவன்.